நேரத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கும் அவசர ஊர்தி ஓட்டுநர்கள் மற்றும் காவல்துறையினர்களுக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் பத்திரிகையாளர்கள் பிஸ்கெட் டீ வழங்கி ஊக்கப்படுத்தினர். கொரோனா தொற்று 2வது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் கொரோனா பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தற்பொழுது இரவு நேர ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையில் முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் உணவகங்கள், தேநீர் கடைகள் உட்பட அனைத்து வணிக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் பாதுகாப்பிற்காக பணியாற்றும் சுகாதாரத்துறையினர், காவல்துறையினர்கள் தேநீரின்றி அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் இணைந்து கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பொது முடக்கமான இன்று பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், ஊர்தி ஓட்டுநர்கள் உட்பட அனைத்து மருத்துவ பணியாளர்களுக்கும் பிஸ்கெட் மற்றும் தேநீர் வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து மொடச்சூர் சிக்னல் அருகில் கடும் வெயிலிலும் சாலையில் நின்று வாகன சோதனையில் ஈடுபட்ட பொது முடக்கத்தை பாதுகாப்புடன் செயல்படுத்தி வரும் காவல்துறையினருக்கும், துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், போக்குவரத்து காவலர்கள் உட்பட அனைத்து காவலர்களுக்கும் பிஸ்கெட், தேநீர் வழங்கினர். மேலும் சட்டம் ஒழுங்கு குறித்து ரோந்து சென்று வரும் தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறையினருக்கும் தேநீர், பிஸ்கெட் வழங்கினர். தண்ணீர், உணவின்றி மக்கள் பாதுகாப்பிற்காக பணியாற்றும் அதிகாரிகளுக்கு தேநீர் வழங்கி சுறுசுறுப்பேற்றிய கோபிச்செட்டிப்பாளையம் செய்தியாளர்களின் இச்செயலை அனைத்து தரப்பினரும் வெகுவாக பாராட்டினர்.